ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட இருக்க அதாவது ஸ்மார்ட் போன் பாவனை அதிகரிச்சதுல இருந்து எல்லாருமே 2 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற அளவுக்கு கூட வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஒரு நியூ ஸ்மார்ட் போன் வாங்கிட்டா நம்மளுடைய ஓல்டான ஸ்மார்ட் போனை கூட நம்மளே தான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த நிலைமை வந்துருச்சு. அதுக்கான காரணம் 2 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற அளவுக்கு இப்ப எல்லாருமே ரொம்ப பிஸியா மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மார்ட் போனை நம்ம எப்படி வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்றது, அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் போனையும் ஒரு வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுவரை நீங்க அதை யூஸ் பண்ணி இல்லாட்டி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. சோ இப்ப நம்ம எல்லாருமே 2 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது வந்து ஒரு சகஜமான விஷயமா மாறிடுச்சு. காரணம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பழைய ஸ்மார்ட் போனை நம்ம யாருக்குமே கொடுக்காம நம்மளே தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம நியூ ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினா கூட நம்மளுடைய ஓல்டு ஸ்மார்ட் போனை நம்மளே தான் யூஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நியூ ஸ்மார்ட் போன்ல வந்து எந்த நேரமுமே டேட்டா ஆன் பண்ணி வச்சிருந்தா கட்டாயம் பேட்டரி மிக விரைவாக இறங்கிடுதுங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எல்லாத்துக்குமே இருக்கு. என்னதான் பவர் பேங்க் யூஸ் பண்ணாலுமே இது என்னடா பிரச்சனை, எந்த நேரமும் ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இதற்கான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து மொபைல் கனெக்டர்ஸ் வந்து, அதாவது மொபைல் டேட்டா யூஸ் பண்ணா மொபைல் டேட்டா இங்க இருந்து அந்த டவருக்கு கனெக்ட் ஆகி அங்கிருந்து சிக்னல் வரதுக்கு போன் ரொம்ப வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதே ஒரு வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும்னா, மொபைல் டேட்டா செய்யற வேலையை அந்த வைஃபை ரவுட்டர் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது சிக்னலை உள்வாங்கி ஒரு குறுகிய 100 மீட்டருக்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு ரொம்ப இலகுவாகவே தந்துடும். அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி இறங்குறது வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். இப்ப இந்த மாதிரி போற இடத்துக்கெல்லாம் வைஃபை ரவுட்டர் தூக்கிட்டு போக முடியுமான்னு பலருடைய கேள்வி இருக்கு. இதற்கு மாற்றாக ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது போர்ட்டபிள் வைஃபை ரவுட்டர்ஸ்னு சின்னதா ஒரு வைஃபை ரவுட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது பாக்கெட் ரவுட்டர்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அப்ப போற வழியிலாம் எடுத்துட்டு போகலான்னு இருந்தா அதோட விலையை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு விலையாவே இருக்கு. ஸோ இந்த விலை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக பல பேர் அதை வாங்காமே விட்டுட்டாங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு இருக்க 2வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 2வது ஸ்மார்ட் போன். அதாவது நம்ம பாவித்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு யூஸும் இருக்காது நம்ம வச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய 2வது ஸ்மார்ட் போனையே இனிமே நம்மளுடைய வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மொபைல் ஹாட்ஸ்பாட் தான். சோ இத சொன்னோடனே பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பல பேர் இதை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நண்பர்கள் பலர் இருப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கட்டாயம் அவங்களுடைய போன்ல வந்து பேட்டரி பிரச்சனை இருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்மளால இதை யூஸ் பண்ணா ஓரளவு பேட்டரியை கூட நம்மளுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. சோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். சோ அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமா நம்ம 2 விஷயம் இருக்கணும். நம்மளுடைய ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும். அந்த ஸ்மார்ட் போன்ல வேலை செய்யற ஒரு நல்ல டேட்டா ஒர்க் பண்ற ஒரு சிம் இருந்தா போதும். அதாவது நார்மல் சிம்முக்கு நீங்க டேட்டா கார்டு போட்டா கூட போதும். சோ அது 2 மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் போனை வந்து ஒரு ரவுட்டரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. சோ வாங்க பார்க்கலாம் எப்படி வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்றது. இப்போ இந்த ஃபோனில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா பக்கத்திலேயே மொபைல் ஹாட்ஸ்பாட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது செட்டிங்ஸில் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம், நம்மளுக்கு வந்து வைஃபையும் மொபைல் ஹாட்ஸ்பாட்டும் ஒன்றாவே யூஸ் பண்ண முடியாது. அதன் காரணமாக கட்டாயம் வைஃபை ஆஃப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஹாட்ஸ்பாட் எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டாக மொபைல் டேட்டா ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மொபைல் டேட்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மொபைல் ஹாட்ஸ்பாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு செட்டிங்ஸுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாஸ்வேர்டோட விசிபிளாக காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். முடியும்னா உங்களுக்கு அதை எடிட் பண்ணக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கீழே அப்படி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் வர உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து வைஃபையா மற்ற ஃபோன்ஸ் இல்லாட்டி மற்ற கம்ப்யூட்டர்ஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய சான்ஸை தான் நீங்கள் இப்போ இதில் எனேபிள் பண்ண போகிறீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்து டேட்டா கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ண மட்டும்தாங்க இருக்குது. ஸோ ஆன் பண்ண உடனே இது வந்து வைஃபை ரவுட்டராக மாறிடும். அதாவது இது ஒரு வைஃபை டிவைஸாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த பாஸ்வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு ஒன்று என்டர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு எல்லாமே ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனில் யூஸ் பண்ண போகிறீங்களா அந்த ஃபோனில் வைஃபை ஆன் பண்ணி நீங்கள் இங்கே உங்களுடைய பேரை கூட சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் வைஃபைன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபைன்னு டைப் ஆகும். இதை என் பேரை டைப் பண்ணி வச்சுருக்குது. ரொம்ப ஈஸியாக எனக்கு இந்த வைஃபை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கான வைஃபையை வந்து உங்களுக்கே செட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குங்க. உங்களுடைய ஓல்டு ஃபோனை வந்து வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கூட சொல்லலாம். காரணம் ஏன்னா நம்ம பேட்டரி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அது மொபைல் டேட்டால தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மொபைல் டேட்டால
வார பிரச்சனையை வந்து இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் மூலமாக நம்மளுக்கு தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல உங்களுடைய நண்பர்களுக்கா இருந்தாலும் அவங்களோட டேட்டா இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் போன்ல இருந்து ஷேர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. இதே மெத்தடை வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் அது எப்படின்னு நான் வேற வீடியோல சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோவா இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ பல நண்பர்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். காரணம் ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு தூர நேரம், அதாவது அதிக நேரம் வீட்டுக்கு வரதுக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல டேட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். எப்படா போன்ல பேட்டரி இறங்கிடும்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். பட் இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய செகண்டரி போன்ல உள்ள பேட்டரி கொஞ்சம் குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு. பட் முடிந்த அளவு உங்களுடைய மற்ற மெயின் போன்ல வந்து நம்மளுக்கு சார்ஜ் வச்சுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தெரியாத நண்பர்கள் பலர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் குயிக்காவே வரும். ஸோ இன்னும் இந்த மாதிரி டெக் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.